கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 34 சங்கீதம் 10 சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே எந்த நன்மைகளும் குறைவுபடாது. கர்த்தர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் குறைவுபடுகிறது என்றால் நாம் கர்த்தரை இன்னும் அதிகமாய் தேட வேண்டும். கர்த்தரை தேடுவதிலே நாம் ஏதோ வித காரியத்திலே பின்வாங்கி போயிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நித்தமும் நாடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் தினமும் தேட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை நாட வேண்டும். அவருடைய வல்லமைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடும் பொழுது, நித்தமும் தேடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நன்மைகளும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிறோமா, அவரை துதிக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் என்று. யாரெல்லாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்களோ தினமும் அவர்கள் துதிப்பார்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். அப்பொழுது அந்த குடும்பத்திலே சகல நன்மைகளும் குறைவுபடாமல் தங்கியிருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலுமே கர்த்தரை தேடுவோம். ஆலயத்தில் போய் கர்த்தரை தேடுவோம், நித்தமும் தேடுவோம். அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். அவருடைய சமூகத்தை நாடுவோம். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து தேடுவோம். உபவாசம் இருந்து கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுவோம். அதிகாலையிலே அவரை தேடுவோம். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் நாம் கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை குறையப்படாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை தேடுகிறோமா? கர்த்தரை துதித்து தேடுகிறோமா? உபவாசம் இருந்து கர்த்தரை தேடுகிறோமா? நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். நாம் எப்படி வாழ்கிறோம்? கர்த்தருக்காக தியாகம் பண்ணுகிறோமா? கர்த்தருக்காக தியாகம் பண்ணி வாழ்கிறோமா? அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிறோமா? நம்மை நாமே சற்று யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 2 நாளாகமம் 26 அதிகாரம் 5 உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, உசியா ராஜா கர்த்தரை தேடினார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அவர் தேவனை தேட மன விருப்பத்தோடு மன வாஞ்சியோடு இருந்தார். அதனால் அவருடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டார். தேவன் அவருக்கு எப்பொழுதுமே துணையாக இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. அவருடைய நாட்களிலே அவருடைய கீர்த்தி உலகமெங்கும் பரவியது. அவர் மிகவும் பலங்கொண்டவராய் இருந்தார். வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டினார் என்று வசனம் சொல்கிறது. அநேக துறவுகளை வெட்டினார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை அவர் தேடினதினாலே அவருடைய காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. அவர் வளர்ச்சியுள்ள செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையிலே இருந்தார் என்று வேதத்துல நான் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எந்த நன்மைகளும் குறைபடாதபடிக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். தேவன் நமக்கு துணையாக இருப்பார். ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகள் மன விருப்பத்தோடு மன வாஞ்சியோடு கர்த்தரை தேடுவோம். இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து தேடுவோம். ஜெபத்திலே தரித்திருந்து கர்த்தரை தேடுவோம். அதிகாலையிலே காத்திருந்து ஜெபிப்போம். உபவாசம் இருந்து கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். என்னென்ன காரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோமோ, என்னென்ன நன்மைகள் வர காத்திருக்கிறோமோ, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுவோம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரு. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
நல்லவரே மெத்துதிக்கிறோம் அப்பா, வல்லவரே மெத்துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெத்துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெத்துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, ஜீவாதிபதி ஆனவரே, ஜோதிலின் பிதாவே மெத்துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கிருபை எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாத்தவரே, பராமரித்தவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படி சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக, மனம் இறங்குவீராக. இப்படி கிருபையினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிப்பீராக, என் தேவன் உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலே வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களிலே இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீங்கி போவதாக. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தடைகளை விலக்கி ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மைகளை கண்டுகொள்ள உதவி செய்யுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக, என் தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கர்ப்பத்தின் கனி தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு அவமானத்தோடு நெந்தியோடு வாழாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துவீராக. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையோடு, உபத்திரவத்தோடு, கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. அந்த குடும்பத்தில் உள்ள தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. பிள்ளைகளோடு கூட தங்கிருங்க, பயன்படுத்துங்க பிள்ளைகளை அப்பா. பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லை என்று சொல்லி யோசிக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சந்திப்பீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர், நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகள் படிப்பு காரியங்களை சந்திங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துவீராக. இப்படிய ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். இப்படிய பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். என் தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பீராக. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. இந்த இரவு நேரத்தில் உடைய சமூகத்திலே முற்றிலுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போற காரியங்களை குறித்து திட்டமா எங்களோடு பேசுங்க. அதிகாலையில எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை உடைய பரிசுத்த வழியிலே நடத்துவீராக. உடைய நீதியின் பாதையிலே நடத்துவீராக. பரலோக ராஜ்யத்திற்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. எங்களை முற்றிலுமாக எடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.